இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசினால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது முதல் முறையாக அமெரிக்காவில் ஒரு சட்டம் இயற்றிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து மதம் இந்துக்களை பற்றி அவதூறு பேசுவது, இல்லை அவர்கள் அந்த சூழலை கெடுக்கும் நடவடிக்கையில ஈடுபடுவது போன்ற கருத்துக்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுவதற்காக எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜியா மாகாணத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. ஜார்ஜியா மாகாணத்தை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேலான இந்துக்கள் அங்கே வசித்து வருகிறார்கள். இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் இணைந்து இந்த மசோதாவை செனட் சபையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் இந்துக்கள் மீதான இந்த வெறுப்புகள் நிறைய சமீபத்தில் இந்துக்கள் மீதான நிறைய வெறுப்பு பேச்சுக்கள் நடந்தது, அது இல்லாமல் தாக்குதல்கள்லாம் நடந்தது. இது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த சட்டம் நாங்கள் இயற்றுவதாக இருக்கிறோம். இந்த புது சட்டம் என்பது இந்துக்கள் மேலே ஒரு மதிப்பும் அவர்கள் மேலே ஒரு இதுவும் வரணும். ஏன்னா இந்துக்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 கோடி மேலானவர்கள் இந்த ஹிந்து மதத்தை பின்பற்றி வருகிறார்கள். அதனால இவர்கள் மேலே ஒரு பெருமையும் ஒரு மதிப்பும் வரணும். அது உலகிலேயே ஒரு பழமையான மதம் அப்படிங்கிறது இந்து மதங்கள். அதனால் இதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இந்த சட்டம் இயற்றப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். நல்லது. ஜார்ஜியாவில் இயற்றப்பட்டது மாதிரியான ஒரு சட்டம் தமிழகத்தில் இயற்றப்பட்டால் இந்த மாநிலத்தில் இருக்கிற முதல்வர் முதல் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளும் இன்று கம்பி எண்ண வேண்டித்தான் இருக்கும். பரவாயில்ல, இது ஜார்ஜியாலேயாவது வந்திருக்கு. இந்த இஸ்லாமோபோபியான்னு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை முதல்ல நம்ம தான் சொன்னோம். அதனால இஸ்லாமோபோபியா, அப்போ வேற மதத்தை நீ என்ன வேணாலும் பேசலாமா? இந்த விஷயத்தை முதல்ல நம்ம தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வரோம். இன்னைக்கு நமது குரல் டெல்லிக்கும் மெட்ராஸுக்கும் கேட்கறதோ இல்லையோ அமெரிக்காவில் கேட்டிருக்குங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை பெருமை பீத்திப்போமே. நிச்சயமாக. ஏன்னா என்னால் தான் இலங்கை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று என்னிடம் ராஜீவ்காந்தி சொன்னார். அப்போது மூப்பனாரும் உடன் இருந்தார்னு கருணாநிதி சொன்னார். அவர் சொல்லும்போது இவங்க 2 பேருமே உயிரோடு இல்லை, சாட்சி சொல்ல. அதனால இப்போ நான் சொல்லி தான் அமெரிக்காக்காரன் கேட்டான்னு நானும் சொல்லிடுறேன். சொல்லித்தான் வைப்போமே, அதான திராவிட மாடல். அதனால நம்மளும் சொல்லி வைப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இதில் எதை கவனிக்கணும்னா, ஹிந்துக்கள் மீதான தாக்குதல்கள். இந்த விஷயத்தை கூட தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு வரோம். கனடாவில் நடக்கிறது, ஆஸ்திரேலியாவில் நடக்குது, அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ இன்னைக்கு இவங்களுக்குள்ள இந்த ரிப்போர்ட்ல இதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னு வரும்போது ஹிந்துக்களையும் ஹிந்துக்களின் குரல்களும் இன்று கேட்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறதுன்னா அந்த அளவு இன்றைக்கு ஹிந்துக்கள் வலிமையாகி வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, ஹிந்துக்களுக்காக குரல் கொடுப்பதற்கென்று இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கம் என்று ஒன்று உள்ளது. அதனால இன்னைக்கு ஹிந்துக்களுக்கு இந்த மரியாதை. அடுத்தது இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பல யூனிவர்சிட்டியில அமெரிக்காவில் அவங்க தோணின மாதிரியெல்லாம் இந்து மதத்தை பற்றி அப்யூஸ் பண்ணி எழுதக்கூடிய வழக்கங்கள், செமினார் நடத்துறது, இந்த மாதிரி பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ஜார்ஜியாவில் நடந்தால் இன்னைக்கு நம்மளால சேலஞ்சு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. கிரிட்டிசிசம் இஸ் டிஃபரெண்ட், அப்யூஸ் இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஒரு அப்யூசிவ் ப்ரொபகண்டாவை இன்னைக்கு இந்து மதத்தை பொறுத்தவரை என் மதத்தின் அடிப்படையில் ஐ ஹவ் பீன் அப்யூஸ்ட், பார்ஷியாலிட்டி ஷோன், இந்த மாதிரியான பயாசஸ், இது ஹிந்துங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியோட இது மாதிரி ஒன்று பண்ணியாச்சுன்னா இதுக்கு கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லாத சமுதாயமாக இருந்தது. இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நாட்டில் ஒரு மைனாரிட்டிகளுக்குன்னு ஒரு கமிஷன் இருந்தால் ஏன் ஹிந்துக்களுக்குன்னு இருக்கப்படாது? பல ஆண்டுகளா விஎஸ்ஆர்சி இருக்காத வேதிக விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்குள்ள வெப்சைட் இருந்த காலத்திலிருந்து நான் இதை எழுதி வருகிறேன். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, கிறிஸ்தவ துலுக்கனுக்கெல்லாம் இந்த நாட்டில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது ஹிந்துக்களுக்கு கொடுக்கல். அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹவு தட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட்? ஒரு கேள்வி வந்தது. வரும்போதே இந்த மாதிரி கேள்வி வரும்னு தெரிஞ்சாண்டா அந்த காலத்திலே நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு நான் சம்பந்தப்பட்ட சிலர்கிட்டையும் நான் அந்த நேரத்தில் பேசினேன். இதை ஒரு மதிப்புக்குரிய ஒரு சன்னியாசி அவர்கள் பிஜேபியில் உயர்மட்டத்தில் பேசும்போது
சில ஹிந்துத்துவ சிந்தனையாளர்களே அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அமெரிக்காவில் இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஏன் இப்போ நீங்கள் இப்போ இங்கே கொண்டு வரக்கூடாது? எங்கள் ஊரில் இருக்கிற சாமியார் சொன்னால் அது வந்து உங்களுக்கு தப்பு, காதில் விழாது. நம்ம சொன்னால் காதில் கேட்காது. அமெரிக்காக்காரன் சொன்னால் நமக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் உயர்வாக தெரியும். ஏன்னா நான் நம்ம அமைப்புகளில் பலர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு அங்கே உள்ள தொடர்பு வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற பாலிசி அவங்க அப்படியெல்லாம் பார்க்குறவங்கள்லாம் உண்டு. இப்போ அவங்க பண்ணியிருக்காங்களே, இப்போ நீங்கள் பண்ணலாமே. அப்போ நான் முன்னாடியே நான் சொல்ற மாதிரி இந்த ஹிந்து கமிஷன் ஒன்று இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த மைனாரிட்டி கமிஷன் நோட்டீஸ் அனுப்புற மாதிரி, ஏன்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஒரு ஹிந்து கமிஷன் ஒன்று இருந்திருந்ததுன்னா இப்போ இவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். உதயநிதி மேலே, பொன்முடி மேலே நீங்கள் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ ஆவாவேலு வேற பேசியிருக்காரு, கோவிலில் வந்தாச்சுன்னா நாங்கள் தேவாரமும் பிரபந்தமும் இது பண்ணுவோம், சோலிக்கே பீச்சைக்காக ஹிந்தியிலேயே நாங்கள் சொல்லி கொடுப்போம். அப்போ இதே வார்த்தையை மதரசாவில் நீங்கள் வந்தாச்சுன்னா நீங்கள் எதை சொல்லிக் கொடுப்பீங்க? தமிழ்லையா சொல்லி கொடுக்குறிய? கிடையாது, தெரியாதுல்ல. அப்போ அங்கே தான் பீச்சைக்காகங்கிறது அங்கே போய் கேட்டிருக்கலாம்ல. அப்படி கேட்டிருந்தா மைனாரிட்டி கமிஷன் நோட்டீஸ் விடும். இப்போ கேட்டதுனால நோட்டீஸ் விடுறதுக்கு ஹிந்து கமிஷன் இல்லையே. இது ஒழிக்கப்பட வேண்டும் ஒருத்தன் சொன்ன கேட்டான்னா தூங்குங்கிறாங்க. நோட்டீஸ் கொடுக்க ஹிந்து கமிஷன் இல்லையே. படுக்கிறதா நிற்கிறதான்னு ஒருத்தர் பேசுறாரு, நோட்டீஸ் விடுறதுக்கு ஹிந்து கமிஷன் இல்லையே. நான் எப்படி, நான் ரெகுலரா இருக்கக்கூடிய ஐபிசி படி தான் இப்போ பாரத் நியாய சமிதி பிஎன்எஸ், இப்போ அது மாறிடுச்சு. முன்னாடியாவது நம்ம ஐபிசின்னு அந்த ஞாபகத்தில் இருக்கேன். இப்போ பிஎன்எஸ்ல தான் இப்போ கொஞ்சம் போட முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது இருக்கா? இல்லை இல்லை. அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு பேர் ஹிந்துக்களை பத்தி இன்னைக்கு நாசமா போகும்னு பேசியிருப்பானா? பேச முடியுமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டே இல்லாத ஒரு சமுதாயமாக ஹிந்து சமுதாயம் இருக்கு. இன்னைக்கு இதை உணர்ந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்னாலதான் இது நடந்திருக்கும். அவங்க ஒரு ஸ்ட்ராங் பாப்புலேஷன், 40,000 பேர் இருக்காங்க. அங்கே 40,000ங்கிறது ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட். அது இத்தனைக்கு அந்த 40,000 பேர் இருக்கக்கூடியது பார்த்தாச்சுன்னா மெல்ல டாப் போஸ்ட்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஹிந்து தன் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஹிந்து தன் சுயநலத்திற்காக தன்னை கேவலப்படுத்துறவன் காலில் போய் விழாம். ஸோ இதுதான் ஆட்டிடியூட்னல் டிஃபரன்ஸ். சாதாரண ஹிந்துவை நம்ம குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் அன்றாடத்துக்கு கஷ்டப்படுறவன். இன்ஃப்ளூயன்ஷியல் ஹிந்து என்ன பண்ணினா? அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் பண்ணியிருக்கான். நாட்டில் பலர் உண்டு. இந்த பல கல்யாணங்களுக்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் கல்யாணங்களுக்கு போவேன். எங்கள் சொந்தத்தில் சில ஆளுகள்லாம் எப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்க இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற சொந்தக்காரங்களை மட்டும் தனியாக போய் பார்த்து பேசுவாங்க. பாக்கி ஆளுகள்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு பெரிய அமெரிக்காவுக்கு போயிட்டு வரணும், ஏதோ வாழ்க்கை ஜென்ம சாபல்யம். பாக்கி ஆளுகள்லாம் மனுஷனாக கூட பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி சிலவங்க எப்படின்னா, அந்த மாதிரி உள்ள ஆளுகள் வந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட இப்போ நடந்துக்கிறத பார்க்கணும். இன்னொரு அவன் தப்பா சொன்னா கூட அதான் சரியும்பாங்க. அவ கூகுளை பார்த்து சொன்னாலே அதான் சரியும்பாங்க. நம்ம இங்கே வந்து சாஸ்திரத்தையே நம்ம பார்த்து படித்தாலும் அதை அவளால் ஏற்றுக்க முடியாது. அப்படி சில ஆளுகள் இருக்காங்க. நான் எங்கள் சொந்தத்தில் அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நடிப்பு ஹிந்துக்களாக, நடிப்பு இந்தியர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் உணர்வுள்ள ஹிந்து. இப்ப அவன் உங்க ஹிந்து சமுதாயத்துக்காக, அங்க நம்ம ஹிந்து சமுதாயத்துக்காக அவன் போராடுறான். இதே போராட்டத்தை நம்ம பண்ணியாச்சு அப்படின்னா அவனை பார்த்து நீ படி, உனக்கு என்ன இது தேவையில்லாதது. அமெரிக்கா எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு தான் சிவிலைசேஷன் தெரியும். அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு தான் கழுவ தெரியும். நம்மகிட்ட இவெல்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த வீடு பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே அங்கே போய், அதாவது இவங்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வேடந்தாங்கல் பறவைகள், இதெல்லாம்
அது அங்கேயே கூடு கட்டி வாழற பறவை. அங்கேயே கூடி கட்டி வாழக்கூடிய பறவை என்ன சொல்லுது, நம் பொழப்புக்காக இந்த ஊர்ல வந்து நான் கூடு கட்டினேன், ஆனா இந்த கூட்டில் நான் இன்று நல்லபடியாக இருப்பதற்கு காரணம் இந்த கலையை நான் என் பாரத தேசத்தில் கற்றுக்கொண்டேன், என் ஹிந்து தர்மத்தில் கற்றுக்கொண்டேன். அது இந்த வேடந்தாங்கல் பறவைகளையும் கூட பவர்ஃபுல் பறவைகள், இவங்களையும் கூட அது வெஸ்ட் எல்லாம் நிறைய பார்த்துருச்சு. இவங்க எதெல்லாம் ஒருத்தனுக்குள்ள ஐடியல் கிரைட்டீரியான்னு நினைக்கிறாங்களோ இந்த எல்லா கிரைட்டீரியாவிலையும் இவங்களையும் கூட 10 படி மேல இருக்கிறவங்க அவன் சொல்றான். அதனால இந்த செய்தி வந்து இந்த மாதிரி, அதாவது ஒரு தேவையில்லாம ஒரு பகட்டுக்காக வாழக்கூடிய கூட்டங்கள் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் நாட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ். அதனால இந்த செய்தி பல மெசேஜை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பகட்டுக்கும் கொடுத்துருக்கு, நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்கு. ஏன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் அஸ் ஹிந்து யூ ரிக்வயர்? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணக்கூடிய பல அறிவு ஜீவிகள் இந்த இந்துத்துவ சிந்தனையில் இருக்காங்க. இவர்கள் இப்போமாவது அதை ஏற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன நாரோல்ல இருந்து வந்த ஒரு இவன் என்ன புத்திசாலி, எல்லா புத்திசாலித்தனமும் எங்கள்கிட்ட தான் இருக்குங்க ஒரு கூட்டங்கள் இருக்கு. அவங்க இப்போ புரிஞ்சுக்கணும் எப்படி கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டுங்கக்கூடியது ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கும். ஒய் ஹிந்துஸ் ஆர் டயர்லி இன் நீட் ஆஃப் இட். இன்னைக்கு அது இருந்திருந்தால் எவ்வளவோ காரியங்கள் நாம் சாதித்திருக்கலாம். அதனால இது ஒரு உரிமை போராட்டத்தின் வெற்றி. இந்த உரிமை போராட்டம் அமெரிக்கா மட்டுமல்ல, வெவ்வேறு நாடுகளில் இந்துக்கள் இருக்கக்கூடிய தேசங்களில் மட்டுமல்ல. நான் இந்த இஸ்லாமோஃபோபியாவை வந்து யூஎன்ல வரும்போதே இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அப்படின்னா ஏன் நீங்கள் ஹிந்து ஃபோபியாவை ஏன் யூஎன்ல இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலைங்கக்கூடிய கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு இதை மையமாக வைத்துக்கொண்டு யூஎன்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். பாரத நாட்டில் ஹிந்துக்களுக்குன்னு சொல்லி எப்படி ஒரு மைனாரிட்டி கமிஷன் இருக்கிற மாதிரி இண்டிக் ரிலிஜியஸ் கமிஷன் அப்படி என்பது அமைக்கப்பட வேண்டும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும். வரவேற்க வேண்டும். அந்த ஜார்ஜியா பிரதேசத்தில் உள்ள 40,000 இந்துக்களுக்கும், இதற்காக போராடிய ஒவ்வொரு இந்துக்களுக்கும் நீங்க இன்னைக்கு இந்த நவீன யுகத்துல இந்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள். உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன்.